போய் நான் சொன்ன சொல்லி கூட்டியா நில்லு. போய் என்ன சொல்ல சொல்லு. மாமா அப்பா உன்னை கூட்டி வர சொன்னாரு, நீ வரலன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுவாராம். போய் அப்படியே சொல்லு போ. சாமி என்ன இப்படி தனியா வருது? அந்த வேகாத வெயில்ல இப்படி வரிய பள்ளிக்கூடம் போல? வந்து அம்மாவை கூட்டி வர சொல்லுச்சு. உங்க ஆத்தா காலையே உன்னைய பாக்கணும் ஊருக்கு போனா. முதல்ல வா போய் சாப்பிடு. எங்க உங்க அப்பா முக்கல் தான் நிக்கிறானா? அத்தா செல்வி கொஞ்சம் வாத்தா. பள்ளிக்கூத்து போற பள்ளிய கூட்டி வந்திருக்கான் பாஸ். ஏய் செல்வி, என்ன சொல்லி கூட்டி வந்த மாப்ள? அம்மா வரலன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுமா. நான் சொல்லல அன்னைக்கே அவனை வகுந்திருக்கணும். அக்கா முகத்தா விட்ட தப்பா போச்சு. எல்லாம் உன்ன சொல்லணும்டா. அவன் போக்கு தெரிஞ்சுதான் வேணாம் வேணாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீதான் உறவு விட்டு போயிடக்கூடாது வேணும் வேலைன்னு கட்டி வச்சல. அனுபவி. அத்தா செல்வி தட்டுல சோறு போட்டு கொண்டு வாத்தா. புடி. நைட்லாம் உங்க ஆத்தா உன் நினப்புல பச்சை தண்ணி கூட பல்லப்படாம புலம்பிக்கிட்டே கிடந்தா ஐயா. இந்த கிளவி இங்க இருக்கவன் தான் இதுகள்லாம் இங்க வந்து தொலையுதுக. எல்லாம் எந்த அலையெழுத்து. இதுகளுக்கெல்லாம் ஆக்கி கொட்டுறதுக்கே நான் இங்க இருக்கனா? இன்னைக்கு அம்புடிச்சாமி என் கண்ணை கட்டி போட்டுருச்சு. இன்னும் என் தங்க மத்த மகள் அந்த குடியார பயில கட்டி கொடுத்துருப்பானா? ஐயா சாப்பிடு. மாப்பிள வாத்தாக்காரி மாதிரி கௌரவம் பார்க்காத, சாப்பிடு. ஐயா பாண்டி ஒரு எட்டு போய் பேசி கூட்டிட்டு வாயா. ஊர்ல 4 பேர் பார்த்தா நம்மளதான் தப்பா பேசுவாங்க. இதுக்கு காலை அந்த முக்கு வரைக்கும் அவர் தெரிஞ்சு இங்க தெரியாதாமா? போத்தா அவனுக்கு எவ்வளவு வீம் மாதிரி இருக்கும்போது எனக்கு இருக்காதா? என்னதான் இருந்தாலும் பொண்ணை பத்தவங்க ஐயா, நம்ம தான் பொறுத்து போகணும். இப்படி சொல்லி சொல்லிதான் அவன் தலைமையில நிக்கிறான். பெசாட்டிரு. அவன்லாம் நேர்ல பாத்தேன் நல்லா கேட்டு போடுவேன். ஆம்பளைனா கொஞ்சம் கூட குறவா இருக்கத்தான் செய்வாங்க. பொம்பளைய நாம தான் அண்டி பொழைக்கணும். ஏன் நான் இல்ல? எதுக்கும் பேச்சு பேசுற? பெசாட்டி போ. செல்வி என்னவா கத்திக்கு இருக்கவ? சந்தை கிளம்பலையாமா? நான் எங்கிட்டு வாரது? நீங்களே போயிட்டு வாங்க. அதுக்கேண்டி ஓ மூஞ்சி இந்த பூக்கு போகுது. இவப்பம் தான் நல்லா இருக்கியா ஐயா? இங்க நல்லா இருக்குது. அங்க போனா அங்க நிம்மதி இல்ல. இங்க கிளம்பி புலம்புறதுக்கு இதெல்லாம் காது விட்டு கேட்க முடியுமா? இந்த இவளும் கிளம்பிட்டா. ஏண்டி மீனா, நீயாச்சும் கிளம்பிட்டியா இல்லையா? ஏண்டி உங்களை எல்லாம் ஆடி அலக்கழிச்சு கூட்டி போறதே என் வேலையா? அடுத்தால நான் பாட்டுக்கு போயிருந்தாக்கு சந்தைக்கு. தத்தே வந்துட்டேல. ஆமா செளி வரலையாம்மா சந்தைக்கு? வரலேன்ட்டா தான் பார்த்தேன். அந்த ஊருக்கு கிளம்புன மாதிரி இருந்துச்சு. இப்போ பையன் வந்திருக்கான். என்ன தெரியலையே, திரும்பி எதுவும் பிரச்சனையா இருக்குமாக்கா? இது தெரியறதுக்கு என்ன இப்படி கிடக்கு? இது இன்னைக்கு நேற்று நடக்குது. குடியார பயிலுக்கு வாக்கப்பட்ட இப்படி தாண்டி நம்ம மண்டை மண்ணுக்குள்ள உரணிக்கு தாண்டி பிரச்சனை தீரும். இப்படிப்பட்டவன்லாம் என்னத்துக்கு வாழணும்? அவன் கட்டின தாலி யாரும் தெரிஞ்சு போட்டு பேசாம பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இங்கேயே இருந்துட வேண்டியதானே? ஆமாம், இங்கே வந்து இருந்துட்டா மட்டும் விட்டுருவாள் அந்த மூலிக்காரி. மாமி ஹவுஸில் இருக்கிறதே பொறுக்க மாட்டான் தெரியுங்களா? சாந்தி நினைச்சாலும் பாவமாட்டியா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தாட்டியமா இருந்த பொம்பளை இப்போ வாரு ஓடிச்சு அடுப்புல வைக்கிற மாதிரி இருக்கா. வேற ஒருத்தையா இருந்தானா எப்போ போய் சேர்ந்துருப்பா. பிள்ளைகளுக்கோசரம் தான் உசுரை கையில் பிடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா அலையிறா. வச்சு கேடு வீடு வந்து அவன் பாட்டில் சேர்ந்துட்டா விட ஒரு குளத்தொலை கவத்து பிள்ளைகளை காப்பாற்றி விடுவான். போயின் தொலைகிறா இல்லடி?
காம போயிடலாம். எல்லாம் ஒரு ஊருக்கு கோயில் பொண்ணு எடுத்த பாரு, என்னை செருப்பால அடிக்கணும். ப்பு. ஏண்டா உன்னை எங்க ஆதார கூட சொன்னா இந்த நாடாக்கார கோயில் கொஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஏய் சாந்தி, நாதாரி முண்டை, வெளிய வாடி சின்ன தேவடியா. காவலா மாட்டேடா மச்சான், அவன் இல்ல ஊருக்கு போயிட்டான். ஒழுங்கு மரியாதையா போயிரு, உன் மேல கொலை வரியில இருக்கு. ஏண்டா மோந்து கிடக்குற பையன் ஏன் மேல கொலை வரல இருக்கா? எங்க கைய வையே. இந்தாருனே ஊருட்டு மரட்டெல்லாம் பொண்டாட்டிட்ட வச்சுக்க, எம்புருஷன வையாத அம்மா. உனக்கு பொண்ணை கொடுத்துரு காலத்துக்கு நான் கஷ்டப்படுறேன்டா. அதெல்லாம் பார்க்க கூடாது. அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டான். ஏய் வாய மூடு. ஆம்பளை பேசிறீங்களா? யாருக்கு தெரியும் ஆம்பளை குட்டாமல. ஏய் போடா. ஏய் ஆள குட்டாரே. ஏய் விடி நடி குட்டாமல. வாள ஏய் சங்கரல குட்டாமல. என் பொண்ணுக்கு ஆவடில குடியா இருந்தா இவன் மேல கூச்சல வச்சிரியா. எல்லாம் தெரியுங்க பொத்தரம குடும்ப இடத்துல ஒரு மாதிரி கொட்டுல அடிச்சு அடிச்சு பத்தலன்னு செய்வா. ஏய் ஏமா உனக்கு அங்க யாரடி நாங்க கீழ உங்க. ஏய் விடுங்கடா. கொன்றாதீங்கடா. என் பொண்ணை முன்னேற்றி ஆக்கிராதீங்கடா. வெளிய போய் போடா. ஏய் விடுங்கடா. கொலைங்கடா அவனை. ஐயோ. ஏய் ஊருக்கு வந்து ஆரம்பிச்சிருக்க புண்டு போய் மாதிரி. உங்க அக்காக்காரி ஊர் தர போயிருக்கா. வாரண்டிக்கு நான் போறேன். அடுத்த வண்டிக்கு நீ வா. அவ பொண்ண மாத்தம் கிடப்பா. அத முதல்ல மண்ணுசாமி உனக்கு புடி. ஏய் பாரு நீ பொண்ண மாத்தம் கிடப்பா புட்டா மல. ஒரே அடியா போய் சேரேன்டா. உன் வீட்டுக்கு யாரோ கூட்டுனே பாரு. எல்லாம் செய். போடா சின்ன. போடா. ஏ சாமி, நீ ஏன் அந்த கிறுக்க கூட போற? இங்க வாயா. ஐயா. ஐயோ என் சாமி போகுதே. என் அத்தை. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி தீரன். நான் என்ன செய்வேன்? இவனுக்கு ஆத்தாலம் கிடையாது, அப்ப மட்டும்தான்.